11 மணி ஆயிட்டு හැමෝටම යාඥා කළා අපි නිවසේ நல்ல රැඳෙන්න சந்தோஷமா இருந்துச்சு. සතුටට තිබුණා. ஜெபத்துக்கு வாங்கண்டா வரையலாம் அது අර යාඥාවට එන්න කියලා வல்லமையான ஊழியக்காரன் மாறார், බලවත් දේවදාසී வெளிப்பாடு சொல்லுவார், එළිදරව් කියනවා தீர்க்க தரிசனம் சொல்லுவார். බලවත් කියනවා வாங்கண்டா வந்து தலையை கொடுத்து என்ன சொல்றாரு பொறுங்க கேளுங்க பாப்போம். එන්න කියලා කිව්වාන ඔළුව දීලා බලන්න කුමක්ද කියන්නේ කියලා. கேட்கிறது தப்புல ஜெபிக்கிறது தப்புல. ආන එක වැරදි නෑ යාඥා කරන එක වැරදි නෑ. மற்றவன் ரத்தத்துல குளிர் காயிற ஐடியா இருக்க கூடாது. අනිත් කෙනාගේ ලේන් කියන්නේ තමා සංසුදු වෙන එක නෑ. நாம ஜெபிக்கிற ஒரு சேனையா வளரணும். ஆமென் சொல்லுங்க. අපි යාඥා කරන්න අවශ්‍යතාවයකට වෙන්න ඕනේ. நீங்க ஜெபம் பண்ணி வேதம் படிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ඔබ යාඥා කරලා ස්වාමීන් වහන්සේ ඔබ කතා சின்ன කරනවා. பிள்ளைத்தனமாலாம் சபையில இருக்க கூடாது. යා පොඩි දරුවෙක් සිටින්න එපා ஜெபிக்க සභාවේ. சொன்னா சத்தமா ஃபயரா ஜெபிக்கணும். යාඥා කරන්න කියනට කය වෙලා යාඥා துதிக்கிற කරනවා. பொழுது வாய மூடின்னு இருக்க சேர்ச்சுக்கு வரணும். நல்லா வாயை திறந்து துதிக்கணும். සභාවේ සිටින විට කට ඇරලා ඔබ ප්‍රශංසා කරන්න ඕනේ. வீட்டை சண்டை பிடிக்க விட்டா பாருங்க வாய் எவ்வளவு தூரம் விரியுதுன்னு சொல்லி. ඔබ නිවසේ රණ්ඩු කරන්න කියලා කිව්වන කොච්චර දුරට කට விரியறதுல ඇරලා மட்டுமில்ல சவுண்ட் சும்மா 3Dல போட்ட மாதிரி 3Dல அம்பிளிஃபையர்ல போட்ட மாதிரி இருக்கு. කට ඇරිවා වගේ නොවේ. ඔක මහත්තුවක කියන්න බැරි තරමට තිබෙනවා. ஆனா சேர்ச்சுக்கு வந்தாதான் எல்லாரும் வருத்தம். නමුත් සභාවට ආවම තමයි ஜாக்கிரதையா இருங்க. கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. ප්‍රවේශම් වන්න ස්වාමීන් වහන්සේ සුළු කර සදන්. ஆகையினாலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுதான் மகிமையான ஊழியம். එම නිසා අනිත් කෙනා වෙනුවෙන් යාඥා කරන එක තමයි මහිමාන්විත සේවය. இளமையில 3 நாளாவது நான் எல்லா விசுவாசிக்கும் ஜெபம் பண்ணிடுவேன். සතියේට දවස් 3ක් තරමට හැම ඇදලිවන්ත වෙලම යාඥා කරනවා. அட்லீஸ்ட் 3 நாளாவது எல்லா விசுவாசிக்கும் ஜெபிச்சிருந்தா கர்த்தருக்கு நான் கணக்கு கொடுக்கணும். අඩුම වශයෙන් දවස් 3ක්වත් හැම ඇදලිවන්ත වෙලම යාඥා அது කරනවා. பைக்ல போய்க்க ஜெபிக்கிறனா, வீட்டுல ஜெபிக்கிறனா, சர்ச்சில் ஜெபிக்கிறனா, ரோட்ல நிக்க ஜெபிக்கிறனா, அது ஆண்டவருக்கு எனக்கு தான் தெரியும். ඒකම සභාවේ බයික් එකේ යනට යාඥා කරනවාද, නිවසේ යාඥා කරනවාද, සභාවේ යාඥා කරනවාද දෙවියන් දන්නවා. ஊழியக்காரனால் சபை மக்கள் பிரச்சனை பண்ணும் பொழுது சபை மக்களோடு சண்டை போடுவதில்லை ஊழியம். மக்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து மன்றாடுவதுதான் மகிமையான ஊழியம். සේවය කියලා කියන්නේ අනිත් කෙනා සමග රණ්ඩු දවල කරන එක නොවේ, ස්වාමීන් වහන්සේ පාවන යාඥා කරන එකයි මහිමාන්විත සේවය. அந்த ஊழியத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் செய்தார். ඒ සේවය තමයි පේතෝ පවුල් කළේ. தேவ மனுஷன் கர்த்தருக்காய் தன்னை அர்ப்பணித்த தேவ மனிதன். දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් තමාව කැප කළා වූ මනුෂ්‍ය. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சவால் விட்ட தேவ மனிதன். මම කිසිස් වහන්සේව අනුගමනය කරසෙක් මාව අනුගමනය කරන්න කියා අභියෝග කළා වූ මනුෂ්‍යයෙක්. கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியமாய் நின்ற தேவ மனிதன். ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් භක්තිවන්ත සිටියා වූ මනුෂ්‍යයෙක්. அப்போஸ்தலன் பவுல் எழுதிய நிருபங்களை படித்து பாருங்க, பெரிய சந்தோஷமா இருக்கும். පවුල්තුමා ලිව්වා වූ යම් පත්‍ර ලියලා බලන්න ඒක සතුටුදායක දෙයක්. எல்லாம் எங்களை போல நல்ல குடும்பமா எல்லாம் நடத்தல, ஆனா குடும்பத்தை பற்றி கொடுக்கிற ஆலோசனைகளை பாருங்க. ඒක පවුල් ජීවිතය ගත කරගෙන නොවේ. නමුත් පවුලයි සමග යාපත් වූ අනුශාසන දෙන්නා පුද්ගලෙක්. நாங்களாவது பைக்கில் நல்ல பில்டிங்ல இருந்து ஊழியர் செய்யறோம், அந்த மனுஷன் அப்படியெல்லாம் இல்ல. பாட்டு மோசமான நிலைமையில கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் අපි ආවේ ඔබ පාස්කාවේ සිටම සේවය කරන ඕම නොවේ. ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් දුක් විඳින සේවය කරපු කෙනෙක්. வருடத்துல சொல்ற அகால பிறவி நான் எனக்கும் கர்த்தர் தரிசனமானார் என்று சொல்றேன். ඔව් කියනවා අයියෝ දුක් වේ මගේ උපදේන සිටින විට කියලා ඔව් කියනවා. அகால பிறவி என்ன? அறகுறையா பிறந்தது. ඒ කියන්නේ අඩුවක් වශයෙන් ඉපදුන කෙනෙක් කියලා ඔව් කියනවා. குழந்தை 10 மாசம் சொன்னால்தான் பரிபூர்ணமான வளர்ச்சி என்று சொல்லுவார். දරුවෙක් මාස 10ක් පසුව ඉපදුන තමයි අර යාපත් හොඳ දරුවෙක් කියලා කියනවා. 5 மாசம் 6 மாசத்துல வந்தா எப்படி சொல்லுவீங்க? මාස 5ක් ඉපදුනා නම් குறமாத பிள்ளை என்று சொல்லுவீங்க. අඩු මාසෙ ඉපදුන දරුවෙක්. அப்போஸ்தலன் பவுல் அகால பிறவி என்று சொல்றது குறமாதத்துல பிறந்த அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறார். පේතෝ පවුල්තුමාත් එලෙස සඳහන් කරන මමත් එලෙස ඉපදුනා කියලා තමාව යටත් කරනවා. ஆனா எல்லாம் பெரிய படிப்பு பட்டங்களை பெற்ற ஒரு தேவ மனிதன். නමුත් හොඳ උගත් කෙනෙක් දෙවියන් වහන්සේ දාසේ. ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது எல்லாவற்றையும் தூக்கி வீசிட்டு பாருங்க. அவர் சொல்றார், நான் கர்த்தருக்கு முன்பாய் அகால புறவி, அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்துகிறார். දෙවියන් වහන්සේ මුණ ගැහෙන විට ඔව් කියනවා සියලු දේ ආත් කළමෙන් මම අඩු මාසෙ ඉපදුන කෙනෙක් කියලා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන්. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில මේ අපේ ජීවිතේ சந்தத்துக்கும் தூங்குறானே,
நம்முடைய வாழ்க்கையில අපේ ජීවිතේ நாம என்ன செய்ய வேண்டும்? ஒரு நல்ல ஜெப வீரர்களாய் பங்கு கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் என்ற நோக்கம் நமக்குள்ள இருக்கணும். අපි හොඳ යාඥා කරන දරුවෙක් කියා දෙවියන් වහන්සේ පාමුලේ රැඳී සිටින අය යටින් සිටින්න ඕනේ. திருப்புங்கள் கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம். කොලොසි පොතේ පළවෙනි පරිච්ඡේදය எல்லாரும் திருப்புங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்கள் எல்லாரும். 9වෙනි පදය. எல்லாரும் பைபிளை திருப்பிட்டு 9ஆம் வசனத்தை வாசிங்கள். 9වෙනி පදය. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதன் நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாங்கள் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகின்ற அறிவினாலே நிரப்பப்படவும். பாருங்க, முதலாவது பாருங்க, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். පළමුවට පෞල්තුමා කියනවා ඔබ වෙනුවෙන් මම යාඥා කරමි. 9ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களை பற்றி இந்த செய்திகளை கேட்ட நாள் முதலாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் செய்யும் பிரார்த்தனை ஆவது, பாருங்க, மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு நல்ல தலைவன் தான் அப்போஸ்தலன் பவுல். සෙනග වෙනුවෙන් යාඥා කරන යාපත් නායකයෙ තමයි පෞල්තුමා. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பவுல் சொல்ற, நான் உங்களுக்காக அனுதினமும் ஜெபம் பண்ணுகிறேன். පෞල් කොලොසියේ පළවෙනි පරිච්ඡේදයේ 9වෙනි පදේ කියනවා ඔබ වෙනුවෙන් මම යාඥා කරමි. இன்னொரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, நான் அனுதினமும் சாகிறேன். තවත් තැනක් කියනවා මම දිනපතා මම මැරෙමි කියලා කියනවා. சாகிறேன் என்றால் ஆண்டவருக்காக தன் சரீரத்தில் உள்ள தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இதெல்லாம் விடுதலை பெறுகிற அர்த்தத்தோடு பேசுகிறார். මොකද නැසිමි කියලා කියන්නේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් දවස් පතා කියන්නේ පීඩා මෙවැනි දේවල්ට මුහුණ දෙනවා කියලා කියනවා. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த மந்தைகளுக்காக எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් දී තිබෙනා වූ බැටළු රැළ වෙනුවෙන් කොච්චර වෙලා ඔබ යාඥා කරනවාද කියලා කල්පනා කළ යුතුයි. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும், வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பத்திலும் மற்ற மக்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் தேவை. ජීවිතේ හැම මොහොතේදී හැම වාතාවරණයේදී අනිත් අය වෙනුවෙන් යාඥා කරන්නා වූ යාඥා ජීවිත අවශ්‍ය වෙනවා. எத்தனையோ